பைக்கில் எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு தானே பார்க்குறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. லாஸ்ட்ல இருக்கிற அண்ணன் கையில் ஒரு எஸ்டி பைக் இருக்குங்க. அந்த எஸ்டி பைக்கை எக்ஸ்சேஞ்சில் விட்டு ஒரு பல்சர் 150 வாங்க தாங்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸ்சேஞ்சில் கொடுக்க போகிற எஸ்டி பைக்கு இது தாங்க. வெறும் 4000 கிலோமீட்டர் கூட இன்னும் தொடரலைங்க. அதுக்குள்ளால அண்ணனுக்கு பொல்லாதவன் தனுஷ் மாதிரி பல்சர் 150 மேலே ஒரு இருப்பு வந்துருச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற ஷோரூமில் கேட்டு பார்ப்போம். ரேட்டு நமக்கு ஒத்து வந்தோம்னா கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குவோம்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே ஷோரூமில் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இந்த ஷோரூமில் தான் நாங்கள் கேட்குற ரேட்டு எஸ்டி பைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்படியே உள்ளால ஏறி போனாங்க. உள்ளால போய் நம்ம பழைய பைக்குக்கு ரேட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பழைய பைக்குக்கு வந்து 1.27 கொடுக்கலான்னு சொன்னாங்க. அப்படியே டீலுக்கு ஓகே சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு சிஎன்ஜி பைக்கை போய் பார்த்தங்க. சிஎன்ஜி பைக்கை கொன்னு வச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சீட்டு மட்டும் இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமா மீட்ரு குட்டியா கொஞ்சம் கியூட்டா இருந்துங்க. இதுல பெட்ரோலும் சிஎன்ஜி கேஸும் அடைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட்ல இருக்கிறது பெட்ரோலும், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது சிஎன்ஜி கேஸுங்க. இந்த வண்டி நமக்கு தேவையில்லை, நம்ம பல்சர் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி டாக்குமெண்ட் எல்லாமே நாங்களும் முடிச்சுக்கிட்டாங்க. டாக்குமெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு ஷோரூம்ல இருந்து பைக் மூடி போடுறதுக்கு கவரும் அப்படி ஒரு லேடிஸ் ஹெல்மெட்டும் கொடுத்தாங்க. அப்படியே கீயை ப்ரேயர் பண்ணி கையில கொடுத்தாங்க. நாங்களும் அப்படியே கீயை வாங்கிட்டு பைக்கை பார்த்தோம். பைக்கு இன்னும் அப்படி தான் இருக்கு, பழைய கெட்டப்ல. இந்த பைக் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ஸில் வந்து ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாங்களும் அப்படியே பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. வீடியோ பிடிச்சா நம்ம பேஜை இப்போவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.